ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். ஆஸ் யூசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு மாதமாக அமையும். அப்போ மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். கடந்த சில மாதங்களாகவே இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, ஒரு தடையவை இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் இந்த பங்குனி மாதம் நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் சிறப்பாகவே இருக்கிறது. அப்போது புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதம், எழுச்சியை தரக்கூடிய ஒரு மாதம், மனதில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது இந்த தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் தொடர்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதாவது உங்களுடைய செயல்பாட்டுக்கு, நீங்கள் எந்த வேலையில் அல்லது தொழிலில் எதில் இருக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு குருமார்கள், ஒரு பெரியவர்களினுடைய ஒரு கைடன்ஸுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தன்மை. அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க வேண்டிய அத்தனை சிக்கல்களும் தீர்க்கக்கூடிய ஒரு மாதம். பணம் எங்கேயாவது கொடுத்துட்டேன், அது லாக்காக இருக்குது, வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை. அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பங்குனி மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் ராகு இருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும், புதன் அங்கே இருக்கிறது நல்ல புத்திசாலித்தனம் மிக்க செயல்பாடுகளை, அதாவது ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது பளிச்சுன்னு இப்போ காமிக்கும். எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அதை திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குரு புதன் இணைவு, அதாவது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் அதிபதியாக, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனை பார்க்கும்போது நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயம், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கும், நல்ல திட்டமிடுவதற்கும் இந்த பங்குனி மாதம் உகந்த மாதமாகவே செயல்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3இல் இருக்கார். விற்பனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய
இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியான புதன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தை கொடுத்து அதில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த இடம் நிலம் இந்த வாங்கிறது விற்கிறது இதில் எல்லாம் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், சூரியன் பாக்கியத்தை தரக்கூடியவன், சுக்கிரன் லாபத்தை தரக்கூடியவன். அப்போது தனத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் 9ஆம் அதிபதி, லாபத்தை தரக்கூடிய சுக்கிரன் 11ஆம் அதிபதி, இது இணையும் போது நிச்சயமாக சுகத்தில் ஒரு லாபத்தையும் தனத்தையும் மேன்மை கொடுக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்குது. அப்போ 4ஆம் இடம் மேன்மை பெறுகிறது. பொருளாதாரத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதார அபிவிருத்தி வேணால் கண்டிப்பாக கொடுக்கும். 2-9 தனபாக்கியம், 2-11 லாபம், தன லாபம். அப்போ தன பாக்கியத்தையும் தன லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சொந்த வீட்டில் போகலாம் என்கின்ற அமைப்பு, அல்லது பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்து புதுசாக பண்ணி அதை விற்கக்கூடிய அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, அல்லது வீடு வாங்கி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் ஒரு நிரந்தர வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். சார், குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படின்னா, குழந்தை ஸ்தான அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான், குழந்தை காரக கிரகம் குரு, ரெண்டும் பார்த்துக்குது. அப்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நல்ல மாதம். குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்யலாம். தங்கு தடை இல்லாமல் செய்வதற்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி போவதற்கு, வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு, அப்போது குழந்தைகள் படிப்பு அல்லது குழந்தைகளுக்காக ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கறது, ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான ஒரு நல்ல மாதமாகவே இந்த பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது. அல்லது அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்களாவது உங்கள் மனதில் கண்டிப்பாக எழும். 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், 6ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறார். அப்போ வேலை உண்டா இல்லையா? கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை கன்ஃபார்ம், நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதாவது வேலை போயிருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகியிருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக வேலை உண்டு. சார், யாருக்கு சார் வேலை போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருந்து உங்கள் ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் கும்பத்தில் சனி பகவான் இப்போ அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையை அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாது. அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசியாக இருந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கும். அல்லது சுக்கிரன் 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை கொடுக்கும். அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுப காரியங்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா? இல்லை. குரு நீங்கள் போய் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பீர்கள். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் அத்தனை விலகி விட்டது. டக்குன்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்ல வரன்கள் கிடைக்கும். நினைத்த மனதுக்கு பிடித்த வரன், நீங்கள் ஆசைப்பட்ட வரன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பங்குனி மாதம் இருக்கிறது.
பாக்கியஸ்தானத்தில் ஒரு கேது, ஒரு சர்ப்ப கிரகம் இருக்குது. எந்தெந்த பாக்கியத்தை தடைப்படுத்தி கொண்டு இருந்ததோ இதெல்லாம் இனி அப்படியே விலகப் போகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 10க்குரியவன் குருவின் பார்வையில் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தனுசுக்கு அமையும். அப்போ சொந்த தொழில் அல்லது தொழிலில் விரிவாக்கம் செய்வது, சொந்த தொழிலுக்காக கடனை வாங்குவது, வங்கியில் போய் சேரணும், கவர்மெண்ட் செக்டார் வங்கியில் போய் என்ட்ரி ஆகணும், சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, இந்த மாதிரியான துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், ஐடி, ஆடிட், இந்த மாதிரி இதில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபம் கிடைக்கும். நீங்கள் எதை செய்தாலும் இந்த மாதம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். வெளியூர் வெளி மாநிலம் நல்லா இருக்குது. வெளிநாட்டு நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களால் உதவி, நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்கு அந்த மனசில் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தது பாருங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இது செய்ய முடியுமா, இதை சாதிக்க முடியுமா, ஒரு டல்லாக மந்தமாக இருந்ததில்ல, அதெல்லாம் போயிடும். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா, தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா, என்ன படிக்கலாம், என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.